பெருசா பண்ணிட முடியுமா எனக்கு தெரியல. நன்றி, ரொம்ப நன்றி. இத்தனை ஆயிரம் பேர் இங்க கூடி இருக்கீங்க, ரத்தம் கொடுத்திருக்கீங்க. எவ்வளவு ஒரு உன்னதமான விஷயம், எவ்வளவு புண்ணியம். இந்த புண்ணியம் எல்லாம் உங்களையும் உங்க பெற்றோர்களையும் உங்கள் சகோதர சகோதரிகளையும் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகளையும் போய் சேரணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். என்ன நினைச்சு நீங்க பெருமைப்படுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். My rowdy babies, I love you. I am so proud of you. உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும் தோணுது, சொல்லலாமா? கேப்பீங்களா? எனக்கு அந்த உரிமை இருக்கா? நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வரும், நிறைய நல்லது கெட்டது வரும். நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, எதிரி யாரு, முதுகுல குத்துறவங்க யாரு தெரியாது. நிறைய மன உளைச்சல் வரும். அன்றாட வாழ்க்கையே மன குழப்பமா இருக்கும். இஎம்ஐ கட்டுறதுல இருந்து பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சமாளிக்கிறது? ஒண்ணு மன வலிமை, மனதிடம். இன்னொன்னு உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட் பண்ணுங்க, டயட்டா சாப்பிடுங்க, பத்தியமா சாப்பிடுங்க, ஜிம்முக்கு போங்க, போக முடியாதவங்க வாக்கிங் போங்க. இல்லையா சும்மா ஒரு இடத்துல உட்காராதீங்க. வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யுங்க, அதுவே பெரிய ஒர்க் அவுட் தான். உங்க பசங்களுக்கும் அதையே சொல்லி கொடுங்க. சின்னதுல இருந்தே ட்ரெயின் பண்ணுங்க. வீட்டு சாப்பாடு சாப்பிட வைங்க. ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட என்கரேஜ் பண்ணாதீங்க. அது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம். நீங்க ஃப்ரீயா இருக்கணும்ங்கிறதுக்காக குழந்தைங்க கையில மொபைலையோ ஐபேடையோ கொடுக்காதீங்க. அதை விட மோசமான ஒரு செயல் கிடையாது. அது அவங்க மூல வளர்ச்சியையே பாதிக்கும். குழந்தைங்களை ஓடி ஆடி விளையாட வைங்க. சரி, இது உடல் ஆரோக்கியத்துக்கு. மனதிடத்துக்கு, மன ஆரோக்கியத்துக்கு தியானம், மெடிடேஷன்.